பாவம் நீ. மற்றவர்கள் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்துவிட்டு நிற்கிறாயே. இன்று உனக்கு அன்பு காட்டுபவர் என்று யாரும் இல்லை. ஏன் ஆதரவு சொல்லக்கூட ஆள் இல்லை. இந்த நேரத்தில் உறவினர்கள் வருவது போவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல. நல்லா தெரிஞ்சிக்கோ, உன் கஷ்டத்தை பார்த்து கன நேரமாவது சந்தோஷப்படுவதற்காகத்தான். மன இறுக்கத்தால் பிதற்றுகிறாய். உன்னையும் அறியாமல் கண்ணீர் வடிக்கிறாய். உன்னையே நினைத்து நீ சத்தமிட்டு கத்துகிறாய். உன் கண்ணில் எப்போதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகுகிறது. உன் நிலையை நினைத்தால் பேசினால் துக்கம் தொண்டையை அடைக்கிறது. இதையெல்லாம் சமாளிக்கலாம் என்று ஒரு முறை நினைக்கிறாய். மறுபக்கம் உனக்கு எப்படி தோன்றுகிறது? எப்படி இதை சமாளிப்பேன் சாய் என்று சோர்ந்து போகிறாய். நீ நிம்மதியை இழந்து பல நாட்களாகிவிட்டன. பட்டினியாக இருக்கிறாய். வேண்டாம் தங்கமே, பட்டினியாக இருக்கக்கூடாது. உன் அப்பா நான் சொல்வதை கேள். உன்னை நீயே வருத்தப்படுத்தி கொள்வது போதும். கண்ணீரை தொடச்சிக்கோ. மனதை ஊக்கப்படுத்து. தைரியமாக இரு. எதற்கும் நீ பாத்திரமானவன் அல்ல. எதுவுமே உன்னை கேட்டு நடைபெறவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோ, எதுவுமே உன்னை கேட்டு நடக்கவில்லை. அப்படி இருக்க அவற்றிற்கு நீ எப்படி பொறுப்பேற்க முடியும்? அவற்றிற்கு நீ எப்படி பொறுப்பாளராக இருக்க முடியும்? அதிலிருந்து விலகி நின்று அனைத்தையும் ஒரு வேடிக்கையாளனாக வேடிக்கை மட்டும் பார், சொல்வதை கேட்டுக்கோ. உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் இந்த சாயினுடைய ஆலயத்திற்கு வா. வந்து பார். அந்த இடத்தில் அந்த நேரத்தில் உனக்கான அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருவேன். உன்னை பாதுகாக்கத்தான் நான் உன்னோடு இருக்கிறேன். எப்போதும் ஒருபோதும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். ஓம் சாய்ராம்.